வணக்கம். நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள். வரலக்ஷ்மி விரதம் அல்லது மகாலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லப்படும் 16 வகை செல்வத்துக்கும் அதிபதியான மகாலட்சுமியின் அருளை வேண்டி நோன்பு இருப்பது அப்படிங்கிறது தான் இந்த வரலக்ஷ்மி விரதத்தின் தாத்பரியம். ஆடி மாத வளர்ப்பிறையில் முழு நிலவு வருவதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவனின் நலத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் செல்வத்தோடு இருக்கவும் தாலி பாக்கியம் நிலைக்கவும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை கொள்ளவும் செல்வ செழிப்போடு வாழவும் இந்த ஒரு நோன்பை சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. அந்த அற்புதமான வரலக்ஷ்மி நோன்பு அன்னைக்கு கலசம் எந்த நாளில் தயார் பண்ணணும், வியாழக்கிழமையா அல்லது வெள்ளிக்கிழமையா அப்படின்னும், அடுத்த விஷயமா பார்த்தோன்னா தாம்பூலம் கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் எந்த திசை நோக்கி நிற்க வேண்டும் அமர வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும், அடுத்த விதமாக நோன்பு கயிறை எந்த கையில் கட்டி கொள்ளணும் அப்படிங்கிற பலவிதமான சந்தேகங்களில் நீங்கள் மீண்டும் மீண்டும் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் சந்தேகங்களுக்கான பதிலாக தான் இந்த பதிவு அமையப்போகுது. எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த ஒரு பதிவு பதிலாக இருக்கும். கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதிலோடு இந்த பதிவை கேட்டு வரலக்ஷ்மி நோன்பை கடைப்பிடித்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம். திருமணமான பெண்களும் திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னி பெண்களும் வரலக்ஷ்மி விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கணவரின் ஆயுள் பலம் வேண்டி சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. இந்த விரதம் கடைபிடிப்பதால் ஆயுள் ஆரோக்கியம் மட்டுமல்லாது செல்வ வளமும் பெருகும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோன்னா ஆடி மாதத்தில் முழு நிலவு வருவதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை, அதாவது இந்த வருடம் என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு வரலக்ஷ்மி விரதம் நம்ம கொண்டாட போகிறோம். திருமணத்துக்கு பிறகு வரும் முதல் வரலக்ஷ்மி விரதத்தன்று புதுமணம் முடித்த பெண்ணிற்கு இந்த நோன்பு எடுத்து வைக்கப்படும். புகுந்த வீட்டில் இந்த நோன்பு அனுசரிக்கும் பழக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மருமகள் அந்த வரலக்ஷ்மி நோன்பை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த வரலக்ஷ்மி நோன்பு இருப்பவங்க விரதத்திற்கான வழிமுறை என்ன, தாம்பூலம் கொடுப்பதற்கான முக்கிய பொருட்கள் என்ன, பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்ன, இந்த மாதிரி பலவிதமான டவுட்ஸை கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம பதிவு ஏற்கனவே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இந்த பதிவில் கலசம் தயார் பண்ணுவது வியாழன் அன்றா அல்லது வெள்ளி என்றா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, மெயிலும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதற்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்குது. கலசத்தை தயார் பண்ணுவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தயார் பண்ணுவது ரொம்பவே சிறப்பு. வியாழன் அன்றே இந்த நோன்பு இருப்பவர்கள் வீட்டை நல்ல தூய்மை செய்து, ஏன்னா தூய்மை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம். பூஜை பொருளை தூய்மைப்படுத்துவது, பூஜை அறையை தூய்மைப்படுத்துவது, வீடையே சுத்தமாக தூய்மைப்படுத்தி எல்லாத்தையுமே தயார்படுத்துவது அப்படிங்கிற விஷயத்தை வியாழன் அன்றே செய்து கொள்வது ரொம்பவே நல்லது. வெள்ளிக்கிழமை அதிகாலை எழுந்து குளித்து வாசல் தேய்த்து அழகாக கோலம் போட்டுட்டு கலசத்தை தயார் பண்ணுவது, வெள்ளிக்கிழமையில் தயார் பண்ணுவது ரொம்ப ஒரு உத்தமமான விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா பூஜை நிறைவடைந்தவுடன் தாம்பூலம் வந்திருக்கும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்போம். அப்படி தாம்பூலம் கொடுக்கும் பொழுது கொடுப்பவர்கள் எந்த திசை நோக்கி நிற்க வேண்டும், வாங்குபவர்கள் எந்த திசை நோக்கி நிற்க வேண்டும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில். தாம்பூலம் கொடுப்பவர்கள் கிழக்கு முகமாக பார்த்து நின்றுக்கிட்டு அந்த தாம்பூலத்தை தட்டை கையில் வைத்துக்கணும். தாம்பூலத்தை பெறுபவர்கள் மேற்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொண்டு அந்த தாம்பூலத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொடுப்பவர்கள், அதாவது வரலக்ஷ்மி பூஜையை மேற்கொண்டு அந்த தாம்பூலத்தை சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கிழக்கு முகமாக நின்றுக்கிட்டு அந்த தாம்பூலத்தை பெறுபவர்களுக்கு கொடுப்பதே மிக ஒரு சிறப்பான செயலாக பார்க்கப்படுது. மூன்றாவது விஷயமா என்னன்னு பார்த்தோன்னா நோன்பு கயிறை எந்த கையில் கட்டிக்கணும் அப்படிங்கிற
குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த நோன்பு கயிறை வயது முதிர்ந்த ஒரு சுமங்கலி கையால் வலது கையில் கட்டிக்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. வலது கையில் அந்த நோன்பு கயிறை கட்டிக்கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகம் கண்டிப்பாக இந்த பதிவின் மூலம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.